விஜய் வந்ததுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் இவ்வளவு தற்கொலை கூட்டங்களுக்கு தெரிய வருதான். செருப்பு அடுத்து அடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தாங்க அப்படின்னா அப்படிதான் ரெடி. அப்ப இவ்வளவு தற்கொலை கூட்டத்தை உருவாக்குறது நீங்க தானே. விஜய் வந்தது நேத்துக்கு 2024 வந்தாரு. இதுக்கு முன்னாடி யார் ஆட்சியில இருந்தா வந்துட்டானோ எனக்குலாம் கடுப்பா இருக்கு, காண்டா இருக்குது எனக்கு. நான் சொல்லலையா இந்த எலெக்ஷன் நெருங்கினதுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தையும் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளவர்களையும் அந்த பெண்களையும் விஜய் அவர்களையும் எவ்வளவு தரக்குறைவா பேசலாமோ அந்த அளவுக்கு பேச பாருங்க. அடுத்த ஒரு 30 நாள் மனசை தைரியம் வச்சுக்கிட்டு அதுக்கு இந்த எஸ்வி சேகர் ஒருத்தர் வராரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்ப வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும் யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லா இடத்துலயும் லைட் போடும். போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? தப்பு யார் மேல? நம்ம 2026 இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் கூட ஒரு வீட்டுல கழிப்பறை இல்லை. அதனால அந்த பொண்ணு ஒரு புதருக்கு போய் தன்னோட காலை கடனை முடிக்க போயிருக்கு. அங்க அந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்ப தப்பு யார் மேல? இப்படிப்பட்ட வாழ்க்கை தரத்தை உயர்த்தாம இருக்கிறது யாரு தப்பு? அரசோட தப்பு. வெக்கமே இல்லாம அந்த பொண்ணையும் அந்த நேரத்தில் அங்க போனுச்சு, காட்டுக்குள்ள போனுச்சு. இதுல எல்லார் வீட்லயும் போலீஸ் போட முடியுமா? செருப்பு எடுத்துட்டு போகணுமா? எல்லாருக்கும் இந்த மாதிரி பேசுறவங்களுக்குலாம் போகணும். எனக்கு அதீத கோபம் வரும்போது இந்த மாதிரி வார்த்தை விட்டுரு. எனக்கு அதுதான் இது. அதெல்லாம் அந்த மாதிரி இழிபிறவைகளை ஒதுக்கி தள்ளிட்டு தான் நம்ம அரசியலை பார்க்கணும். அவர்கள்லாம் மனுஷலாக நம்ம மதிக்க கூடாது அப்படிங்கிறதான். இல்லை இது காலைல பார்த்தோன்னே பயங்கரமா எனக்கு டென்ஷன் ஆயிட்டா.